குடுவாஞ்சேரியில் என்ன ரேட்டு போதோ அதுதான் பல்லாவரத்துல நான் கொடுத்துருக்கேன். பல்லாவரம் டு கெருகம்பாக்கம் போற ஆன் ரோடு பஸ் ஸ்டாண்டே இதுதான். 100% சிட்டிக்குள்ள இருக்கிற ரெசிடென்சியல் பிளாட். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல தடிக்கு விழுந்தா பஸ் ஸ்டாண்டுன்னு, அதான் நம்ம சைட். நீங்க 5000 ரூபா வாங்குறீங்களா, நீங்க 2024 ஓகே 2029 இல்லை 2030 என்கிட்ட ரீசேல் கொடுக்குறீங்களா, அதை வந்து நான் சதுரடிக்கு 7200 7500 நானே சேல் பண்ணிட்டேன். நீங்களே சேல் பண்ணிடுறீங்க. ப்ராப்பர்ட்டியோட ப்ரீவியஸ்லி ஓனர் யார் தெரியுமா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆக்ஷன்ல வர்ற ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் ரொம்ப தெளிவா இருக்கும். நியரஸ்ட்ல வந்து என்னென்ன ரேட்டு போகுது அப்படின்னா 6000 6500 டிஃபால்ட்டா போகுது. நான் இது வரைக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டி வீடியோ பண்ணியிருக்கேன், எல்லா இடத்துலயும் போய் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் பண்றேன் அப்படின்றது என்னாலேயே நம்ப முடியல. இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் பண்ணுவேன்னு கேட்டேன்னா கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சைட்டை தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஸோ சைட் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பல்லாவரத்துல இருந்து வெறும் 2.5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கவுன் பஜார் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. 24 பிளாட் போட்டிருக்காங்க. எனக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரோடுங்க. இது பின்னாடி பாருங்க வண்டி எல்லாம் போயிட்டு இருக்குது. ஸ்கூல் பஸ் பாருங்க போயிட்டு இருக்குது என் பின்னாடி. ஒமேகான்னு ஒரு பெரிய ஸ்கூல் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த பஸ் எல்லாம் இப்படிதான் போகும். அது மட்டும் இல்லாம பிளாட்டுக்கு வெளியே தாங்க பஸ் நிற்கும். அப்படியே எனக்கு இந்த சைடு வந்தீங்கன்னா பிளாட்டு இங்க பாருங்க, என் பின்னாடி இருக்குது பிளாட்டு, எனக்கு எதிர்க்க இருக்குது ரோடு. நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சென்னைக்குள்ள அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் ஒரு பக்காவான சைட்டுன்னே சொல்லலாம். என்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க இருந்தாலும் அவங்களாண்ட கேட்டு எல்லாத்தையும் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாம்பரம், மண்ணிவாக்கம், குடுவாஞ்சேரி அப்படிலாம் கிடையாது. இது வந்து பல்லாவரம். பல்லாவரமே தாங்க. ரேட் வைஸ்ல பாத்தீங்கன்னா குடுவாஞ்சேரியில என்ன ரேட்டு போதோ அதுதான் பல்லாவரத்துல நான் கொடுத்துருக்கேன். ஆன் ரோட்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஆன் ரோட்னா அதுல இருந்து ஒரு 100 மீட்டர் பட் நம்ம இந்த சைட்டுக்கு அப்படி சொல்ல வேணாம். இதான் 60 ஃபீட் ரோடு உங்களுக்கு. பல்லாவரம் டு கெருகம்பாக்கம் போற ஆன் ரோடு பஸ் ஸ்டாண்டே இதுதான். ஆமாங்க, நான் கூட வந்ததுல இருந்து பார்த்தா ஒரு 2 பஸ் நின்றுட்டே போச்சுங்க இந்த இடத்துல. கம்பெனி நேம், சைட் எங்க லொகேட் ஆயிருக்கு? நம்ம கம்பெனி நேம் வந்து பாத்தீங்கன்னா 2 கம்பெனி இருக்கு. பீர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்னு எஸ்பிஆர் ப்ராப்பர்ட்டிஸ். ரெண்டுமே நம்மளோட ஓன் கம்பெனி தான். பில்டிங்கே ஓன் பில்டிங் தான் நம்மளுக்கு. தாம்பரத்துல லொக்கேட் ஆயிருக்கு நம்ம ஆஃபீஸ். நம்ம எப்போதுல இருந்து பண்ணா 2008 இருந்து இப்போ வரைக்கும் டில் டேட் நம்ம பண்ணிடுவோம். நம்ம செங்கல்பட்டு, குடுவாஞ்சேரி, படப்பை, மணிமங்கலம், மண்ணிவாக்கம் எல்லா ஏரியாலையும் பண்ணுவோம். பட் ப்ரீவியஸ்லி ப்ராஜெக்ட் மண்ணிவாக்கத்தில் ஒன்று பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்துருக்கோம். இந்த சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா வேலாயுதம் கார்டன், கவுல் பஜார் பஸ் ஸ்டாண்டு, ஆன் ரோட் ப்ராஜெக்ட். ஓகே, கவுல் பஜார்னோட வேற எங்கேயோலாம் நினைச்சுக்காதீங்க. பல்லாவரத்துல இருந்து வெறும் ஒரு 10 நிமிஷம் இருக்குமா? கிலோமீட்டரா சொல்லிடுவோமே. சொல்லுங்க. 2 கிலோமீட்டர் 820 மீட்டர். அதே மாதிரி எம்டிசி பஸ்ல ஏறினீங்கன்னா கரெக்டா 15 நிமிஷத்துல வந்து விட்டுருவாங்க. இதுதான் வந்து நம்மளோட மெயின் கேட். 24 பிளாட், 92 சென்ட். 92 சென்ட்ல 24 பிளாட்டா பிரிச்சிருக்கோம். 100% சிட்டிக்குள்ள இருக்கிற ரெசிடென்சியல் பிளாட். ஏன்னா சுத்தி சரௌண்டிங்ஸ் நமக்கே தெரியும், எந்த பக்கம் திரும்ப வெறும் அபார்ட்மெண்ட் தான் இருக்கும், வீடுங்க தான் இருக்கும். அதனால வந்து இன்னைக்கே நம்ம வீடு கட்டிட்டு ஒரு உள்ள வரலன்னா இதை விட பெஸ்ட் ஆப்ஷனே திருப்பி என்னாலே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க முடியாதுன்னா டவுட் தான். 24ல எவ்வளவு இருக்கு, எவ்வளவு சேல்ஸ் ஆயிடுச்சு? இந்த சைட் வந்து நாங்கள் லான்ச் பண்ணி கரெக்டாக ஒரு 2 வாரம் தான் ஆச்சு. இது வரைக்கும் வந்து ஒரு 7 பிளாட் புக்கிங் பண்ணியிருக்கிறோம். ஒரு 4 பிளாட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க? இதுல 2 பிளாட் வந்து லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ 2 சேர்ந்த மாதிரி லோன் வருது. ஸோ அதனால வெயிட்டிங்ல இருக்கு. ஆனா மோஸ்ட்லி வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு எப்படிப்பட்ட அப்ரூவல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? அப்ரூவலை பொறுத்த வரைக்கும் இது வந்து டைரக்ட் சிஎம்டி அண்ட் ரெராப். எப்படிப்பட்ட அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்கு நம்ம சைட்டுக்கு? எல்லா பிளாட்டுமே இண்டிவிஜுவல் பைப் லைன் கொடுத்துருப்போம், வாட்டர் லைன். இது கீழே வந்து ட்ரைனேஜ் லைன் ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்கு இருக்கும். ஓகேங்களா? அது இருக்கு. சுத்தி காம்பவுண்ட் போட்டாச்சு. கான்கிரீட் காம்பவுண்ட் வால், டெம்பரரி கிடையாது, கான்கிரீட் காம்பவுண்ட். 5 வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறோம். அதே மாதிரி சிமெண்ட் ரோடு. 2 செக்யூரிட்டி வந்து 12 hour டியூட்டி பாக்குறாங்க. 24 hours செக்யூரிட்டி. அதே மாதிரி சிசிடிவி வந்து நாங்க ஆல்ரெடி வச்சுட்டோம். பிளாட் பர்ச்சேஸ் பண்ண உடனே அந்த சிசிடிவியோட லிங்கை வந்து கிளைண்ட் கொடுத்துருவோம். அவங்க வீட்லயே இருந்துட்டு அவங்க பிளாட் எப்போனா பாத்துக்கலாம். ஏன்னா எங்களுக்கு என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க. ஸோ அதனால வந்து அவங்களே டேரக்டா அங்க இருந்தே கூட லிங்கை வச்சு பாத்துக்கலாம். கார்டனிங் பண்ணி எல்லா பிளாட்டுக்குமே 2 மரம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதுல பிளாட் நம்பர் 7, பிளாட் நம்பர் 24 எடுத்தீங்கன்னா 2 மாமரம் 3 தென்னை மரம் ஃப்ரீ. சைட்டுக்கு போயிட்டு வர வசதி எல்லாம் இருக்கு. ஷேர் ஆட்டோவே வரும். சைட்டு கேட்லயே இறக்கி விட்டு போயிடும். அதாவது இந்த கேமராமேனுக்கு அப்படியே பேக் சைட்ல வந்தோம்னா ரோடு தான். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல
தடிக்கு விழுந்தா பஸ் ஸ்டாண்டுன்னு அதான் நம்ம சைட். சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பிளாட் இருக்கு, கடை கட்டுற மாதிரி பிளாட் இருக்கு. இப்போ நீங்க எக்ஸாம்பிள் இந்த கருப்பட்டி காப்பிலாம் வச்சு ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா சூப்பரான பிளாட். இன்னைக்கு நிலைமை நீ கடை வச்சீங்கன்னா நாளைக்கே ஒரு 15,000 ரூபாய்க்கு 10 ரூமுக்கு 15,000 ரூபாய் ரெண்ட் இந்த ஏரியால டெஃபினட்டா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இது ஆல்ரெடி டெவலப் ஆன நம்ம சைட்டை தாண்டி தான் பொடிச்சல் வருவோம். பக்கத்துல நியர்பை ஸ்கூல் காலேஜ்லாம் சொல்லணும்னா என்ன பெரிய ஸ்கூல் இருக்குது, ஒமேகா இன்டர்நேஷனல் ஸ்கூல். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு ஒரு பஸ் வந்து, ஆமா அது ஒமேகா இன்டர்நேஷனல். அது அப்புறம் எர்த் பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கு, எல்லாமே சிபிஎஸ் தான். பல்லாவரத்துல நம்ம எதுவும் நம்மளா சொல்ல வேண்டாம், ஆல்ரெடி நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாம் நிறைய இருக்குது, உங்களுக்கே தெரியும். எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் நீங்க கொடுக்குறீங்க? இந்த இடத்துக்கு என்ன ரேட் நீங்க கொடுக்கலாம் நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 7,000 ரூபாய் 7,500 ரூபாய் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நாங்க அது மாதிரி கொடுக்கல, 5,500 ரூபா தான் ரேட்டே கொடுக்கும். வெறும் 5,500 ரூபாய் தான். 5,500 ரூபா சதுரடி ரேட், அவ்வளவுதான். நியரஸ்ட்ல வந்து என்னென்ன ரேட் போகுது அப்படின்னா 6,000 ரூபா 6,500 ரூபா டிஃபால்ட்டா போகுது. மெயின் ரோட் டச்ல ப்ராஜெக்டே கிடையாது. மெயின் ரோட்ல இருந்து ஒரு 200-300 மீட்டருக்குள்ளதான் சைட்டு. இதுல வந்து பெரிய காம்படிஷன் சைட்லாம் ஒண்ணு கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன ஒரு 4 பிளாட் ரீசேல் அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்களே. புது லேஅவுட் ஃப்ரெஷ் லேஅவுட் இந்த ஏரியால சர்க்கிள்லே கிடையாது. ஏன்னா இங்க எல்லாம் இடம் இல்லாம தான் பல்லாவரத்துல இருந்து கஸ்டமர் கார் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை கூடுவாஞ்சல போய் பாக்குறாங்க. ஆமா, புரியுதா? இன்னும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு 10 நாள்ல விற்பனை முடிந்ததுன்னு சொல்லிட்டு நான் போர்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். லோன் அரேஞ்ச் பண்ணி தரனா எவ்வளவு அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? சூப்பர் கொஸ்டின். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரீவியஸ்லி ஓனர் யார் தெரியுமா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி தான் இது. ஆக்ஷன்ல வர்ற ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் ரொம்ப தெளிவா இருக்கும். எனக்கு முன்னாடி இருக்கிற ஓனர் யாருன்னா எஸ்பிஐ கிட்ட இருந்து நாங்க ஆக்ஷன்ல எடுத்து சேல் டீட் பண்ணி அப்படியே பிளாட் ஆப்பிடுச்சு. ஓகே, அவ்வளவுதான். அவங்க கிட்ட இருந்தே லோன் நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. எஸ்பிஐ சொத்து சார் இது, எஸ்பிஐ குடும்ப சொத்து. நான் ஃபைல் கொடுத்தேன்னா வித்தின் 3 ஹவர்ஸ்ல எனக்கு ஏபிஎஃப் வெளியே வந்துடும். லோனே த்ரூ பண்ணி 3 மணி நேரத்துல கையில கொடுத்துருவாங்க. கஸ்டமருக்கு ப்ரொஃபைல் இருக்கா, ஒரு 60 லட்ச ரூபா 65 லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய அளவு கெப்பாசிட்டி இருக்கா, அவங்களுக்கு இடம் வாங்குறதுக்கு வில்லிங் இருக்கா, ஆன் ஸ்பாட்ல நான் எல்லாமே த்ரூவபிள் பண்ணி வித்தின் 3 டேஸ்ல ரிஜிஸ்ட்ரேஷனை கொண்டு போய்க்கிறேன். ஓகே. அதே மாதிரி லோன் வந்து பாத்தீங்கன்னா சதுரடிக்கு 4,250 இருந்து 5,250 வரைக்கும் எங்கனால லோன் பண்ணி தர முடியும். ஒருத்தவங்க இடம் வாங்கிட்டு வீடு கட்டணும்னு பார்ப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட் உங்க சைட்ல இருந்து பண்ணி தரீங்களா? இப்போ எங்களுதே மன்னிவாக்கத்துல ஒரு 5 வில்லா கட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே. வில்லா மீன்ஸ்னா ஆல்ரெடி எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண கிளைண்ட் அவங்களே வந்து எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தர சொல்றாங்க, நாங்களும் பண்றோம். கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து 2,500 ஆல் இன்க்ளூசிவ். இதுல வந்து உள்ள என்ன வெளியே என்ன அதெல்லாம் கிடையாது, எல்லாமே சேர்த்து வீட்டோட சாவி மட்டும் தான் கையில கொடுப்போம். 2,500 ரூபா, 2,500 அவ்வளவுதான். கன்ஸ்ட்ரக்ஷன்ல மட்டும் நெகோஷியபிள் நாங்க பண்ணவே மாட்டோம். இப்ப நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏன் குறைக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, ஒரு பர்சனலா சொல்றேன் நானு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 5 பாண்டு மண்ணு போட வேண்டிய இடத்துல 4 பாண்டா மாறும். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னன்னா மெட்டீரியல்ல கொஞ்சம் அடிப்பாங்க, அவ்வளவுதான் விஷயம். காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னா பில்டிங்க்கு வந்து கொஞ்சம் ஒரு 5 வருஷம்ன்றது ஒரு 4 வருஷம் தான் தாங்கும். எங்க கிட்ட பில் பண்றவங்களுக்கு 10 years கேரண்டி அண்ட் வாரண்டி கொடுப்போம். எதுக்குன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எங்களோட குவாலிட்டி வைஸ்ல நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். இன்கேஸ் இல்லை சார் எனக்கு இதுதான் போடுங்க அதுதான் போடுங்க அப்படின்னா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் 1000 பில்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட லிங்க் தரேன், அவங்கள வச்சு கட்டிக்கிட்டோம். இப்போ நானே வந்து இந்த சைட்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்னு வச்சுங்க, ஓகே, அதுக்கான எஸ்டிமேட்லாம் என்ன கொடுப்பீங்க? அப்படியே டக்குன்னு போய் ஃபர்ஸ்ட் பில் புக் எடுத்துட்டு வருவேன். எடுத்துட்டு வந்து ஒன்றும் இல்லை, அதாவது உங்க சேனல் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் சொல்லிடுறேன், 800 ஸ்கொயர் ஃபீட் 900 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் அவைலபிள் இல்லை. ஓகே, அது அவைலபிள் இல்லை. நாங்கள் அந்த அப்ரூவலில் போடவும் கிடையாது. நார்த் அண்ட் சவுத் ஃபேசிங்கில் மட்டும் தான் பிளாட்டு 1200 ஸ்கொயர் ஃபீட் தான் மேஜர் பிளாட் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் 1329 இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து கமர்ஷியல் பிளாட்டு தவிர்த்து மற்ற எல்லா பிளாட்டுக்குமே 1200 சதுரடி வந்து 5,500 × 1200 போட்டிங்கன்னா 66 லட்ச ரூபா வரும். 66. அதுக்கு லோன் எலிஜிபிலிட்டினா மினிமம் சேலரி வந்து 55 இருந்து அபவ் எவ்வளோ வேணா இருக்கலாம். மினிமம் சேலரி வந்து எங்களுக்கு 55 வேணும். அதாவது டவுன் பேமெண்ட் கம்மியாக இருக்கிற கஸ்டமருக்கு. ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் எனக்கு வந்து ஒரு 20% இல்லை 30% தான் லோன் வேணும் அப்படின்னா, அவங்களுக்கு சேலரி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் பண்ணி கொடுத்துருவேன். இன்னொன்று, இப்போ உங்கள் சேனலோட சப்ஸ்கிரைபர்களுக்கு இன்கேஸ் உங்கள் சேனல் நேமை சொல்லிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் நிறைய வச்சிருக்கிறேன். ஏதாவது சொல்ல முடியுமா வீடியோல? ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒரு பைபேக் ஆஃபரே ஒன்று இருக்குது. இன்னைக்கு பைபேக் ஆஃபர்னா மற்ற ப்ரமோட்டர் சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், சார் இப்போ வாங்கிட்டேன் 3 வருஷம் கழிச்சு என்ன ரேட்டு போகும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டேன், சும்மா உருட்டலாம். கரெக்டா சார்? ஒரு 8,000 போகும் 10,000 போகும், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் 5,000 ரூபா வாங்குறீங்களா, நீங்கள் 2024 ஓகே 2029 இல்லை 2030 என்கிட்ட ரீசேல் கொடுக்குறீங்களா, அதை வந்து நான் சதுரடிக்கு 7,200 7,500 நானே செல். இதை வந்து ஆஸ் பர் அக்ரிமெண்ட் போட்டு அதில் நான் சீல் சைன் அடித்து நான் உங்களுக்கு தரேன். அன்றைக்கி வாங்க பார்த்துக்கலாம் அப்படிலாம் இல்லை, நீங்கள் புக்கிங் பண்ணுற அன்றைக்கி அந்த லெட்டர் தரேன். இன்கேஸ் இப்போ கஸ்டமர்ஸ் வந்து என்னால் வர முடியல சார், எனக்கு கேப் இல்லை, பிக்கப் பண்ணுங்க அந்த மாதிரி சொன்னால் ஆல் ஓவர் சென்னை ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் டோர் ஸ்டெப் பிக்கப் ட்ராப்
வந்து பார்க்கட்டும், இடம் பிடிச்சா புக்கிங் பண்ணட்டும். இல்லை இன்கேஸ் செட் ஆகல, பிடிக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. ரேட் வைஸ்லையோ இல்லைனா வந்து லோன் வைஸ்லையோ ஏதாவது ஒரு ரீசனுக்காக மேபி நெகட்டிவ் ஆகலாம். வீட்டிலே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவோம். எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த சைடில் மீண்டும் சந்திப்போம். அவ்வளோதான் சொல்லுவோம். நாங்கள் வேறு எதுவும் கஸ்டமரை வந்து புண்படுத்துறதுக்குலாம் நாங்கள் வியாபாரத்துக்கு வரல.